அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை இர்ஃபர் கிரியேட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச சிக்கன் அண்ட் சீஸ் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபியோட நேம் சிக்கன் சீஸ் பால்ஸ். சிக்கனுக்கு பதிலாக பொட்டேட்டோ ஸ்வீட் கார்ன் வச்சு பேலன்ஸ் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேமாக போட்டு ஜஸ்ட் சிக்கனுக்கு பதிலாக பொட்டேட்டோவை ரீப்ளேஸ் பண்ணி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் செய்யலாம். ஈவினிங் டைமில் ஒரு டேஸ்டியான ரெசிபியை நீங்களே ஈஸியாக செஞ்சு ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் பத்தி பார்க்கலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் சிக்கன் கோழிக்கறி எடுத்திருக்கேன். அதுக்கேற்றாப்புல மசாலா மற்ற பொருட்கள் போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்கிற சிக்கன் அளவை பொறுத்தும் உங்கள் டேஸ்ட்டுக்கு காரம் ஏற்றாப்புலையும் நான் போடுற அளவில் இருந்து அதிகமாகவோ இல்லை குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. எலும்பில்லாத கோழிக்கறியாக 250 கிராம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸ் நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக உங்கள் தேவைக்கேற்ப அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா 1.5 கரண்டி, கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா உங்கள் விருப்பத்துக்கேற்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சிறியதாக வெட்டிய பச்சை மிளகாய் 4 துண்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். எனக்கு காரம் மீடியமாக நார்மலாக இருந்தால் போதும்னு நினச்சேன். அதனால் ஒரு பச்சை மிளகாயில் இருந்து 1/4 பங்கு தான் வெட்டினேன். ஏன்னா நடுவில் மிளகாய் கடிப்பட்டா காரமாக இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. அப்புறம் ஒரு முட்டை, 1 கரண்டி வெண்ணெய், இஞ்சி பூண்டு 1 கரண்டி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் 1 கரண்டி அளவில் எடுத்துக்கோங்க. சோள மாவு 1 கரண்டி, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 கரண்டி. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பிரச்சனையே இல்லை. என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் போட்டுக்கிட்டேன். இது போடாட்டியும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 1/2 கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் இது வரைக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் கடையிலலாம் வாங்கினதே கிடையாது. வீட்டிலையே காஞ்ச மிளகாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் 1/4 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி. இதில் நம்ம பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதனால் உங்கள் காரம் ஏத்தாப்பில் இருந்து குறைச்சிக்கவோ கூட்டிக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் 1/4 கரண்டி அளவில் மிளகுத்தூள், மிளகாய்த்தூளை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த அளவில் எடுத்தால் தான் சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இதிலிருந்து அதிகப்படுத்திக்கோங்க. இல்லை காரம் இதை விட கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை விட கம்மி பண்ணிக்கோங்க. எலும்பில்லாத கோழிக்கறியாக எடுத்து நல்லா கழுவி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால்ஸ் நல்லா சாஃப்டாக வேணும்னா நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த சிக்கன் பால்ஸ் கொஞ்சம் கெட்டிமாக வேணும், அதனால நான் ஒரு 80 to 85% தான் வைக்க போகிறேன். இப்போ அரைச்ச கறியை ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சோளமாவு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டேன். கரம் மசாலா, வெண்ணெய் போட்டு ஈவனாக பரவுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாய்ஸ்சருக்காக சோளமாவே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சாஃப்ட்னஸ்க்காக ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அந்த கேப்பில் கோட்டிங்காக பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரெட் க்ரம்ஸ்க்காக 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஓர பகுதியை வெட்டி போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுத்து விட்டு கொரன்னு தூளாக்கி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அரைச்சிடாதீங்க, அப்புறம் பவுடர் மாதிரி ஆயிடும், கிறிஸ்பியாக வராது. அடுப்பில் ஒரு வெறும் சட்டியை வச்சு லைட்டாக சூடு ஏறும்போது இந்த பிரெட்டு பொடியை போட்டு சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை லோலையே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிங்கன்னா கருவிடும், தீஞ்சிடும். ஆக்சுவலி பிரெட் க்ரம்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட் நிறைய மளிகை கடையில் இப்போல்லாம் கிடைக்குது. நான் ஒரு நாள் கூட பிரெட் க்ரம்ஸ் வாங்கினதில்லை. கடையில் வாங்குறத விட இப்படி வீட்டிலேயே பண்ணும்போது காசும் கம்மியாகும். மெயின்லி நான் பார்த்த வரைக்கும் கடைகளில் வாங்குறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கொரன்னு இருக்காது. அப்படி இருந்தால் கிறிஸ்பியான டெக்ஸ்சருக்கு செட் ஆகாது. பிரெட் க்ரம்ஸ் நம்மளே வீட்டில் பண்ணும்போது கிறிஸ்பியாக பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம வீட்டில் கட்லெட் இந்த மாதிரி
ஃப்ரைடு பால்ஸு ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் பண்ணும்போது இதை சேர்த்து செஞ்சுக்கலாம். பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வரும். கலர் லைட்டில் இருந்து டார்க்காக மாற தான் கிறிஸ்பினஸ் ஆகும். கிறிஸ்பியாக ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வீட்லேயே பண்ண பிரெட் கிரம்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 கரண்டி மைதா 1 கரண்டி சோள மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ கோட்டிங்க்கான மாவு, வெள்ளைக்கரு, பிரெட் கிரம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பால்ஸ் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்க பட்டர் இல்லை எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரீசரில் வச்ச சிக்கனையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த சிக்கன் மசாலாவில் இருந்து வேண்டுமான அளவு எடுத்து நடுவில் சீஸ் வச்சு சுற்றி நல்லா பேக் பண்ணி பால் மாதிரி உருட்டினேன். உருட்டின பாலை சுற்றி மாவு படுற மாதிரி மாவில் போட்டு பிரட்டினேன். அப்புறம் அதை வெள்ளைக்கருவில் போட்டு உருட்டிட்டு கடைசியாக செஞ்சு வச்ச பிரெட் கிரம்ஸில் அந்த பால்ஸை போட்டு அந்த பால் ஃபுல்லாக பிரெட் கிரம் படுற மாதிரி உருட்டி கோட் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொரு சிக்கன் பால்ஸையும் நான் இதே மாதிரி பண்ணி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சீஸ் பிளாக்கை கட் பண்ணி நடுவில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் பண்ணும்போது சீஸை துருவி வச்சிங்கன்னா வெட்டும்போது சீஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சிக்கன் மசாலா எடுக்கிறது அதிகமாக எடுத்தால் பாலும் பெருசாகும், சிக்கன் லேயர் பெருசாக திக்காக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சீஸ் பால் கனமாக இருக்க வேண்டாம், உங்களுக்கு தின்னாக வேணும்னு நினச்சா நீங்கள் சிக்கன் மசாலாவை கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு சிக்கன் பாலோட சிக்கன் லேயர் திக்காக கனமாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் நல்லா பெருசாகவே எடுத்து பால் ரவுண்டாக உருட்டிக்கிட்டேன். அதனால் சிக்கன் லேயர் திக்காக இருக்கும். இதே கம்மியாக எடுத்து பால் ரவுண்ட் பிடிச்சா சிக்கன் லேயர் மெல்லிஸாக தின்னாக இருக்கும். நடுவில் இருக்கிற சீஸ் அதிகமாக தெரியும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சூடு ஏறினதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடு ஆகணும். லைட்டாக பபிள்ஸ் வரும். அப்போ இந்த சிக்கன் பால்ஸ் ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து அந்த எண்ணெயில் போடணும். கொஞ்ச நேரத்தில் கலர் மாறும். அப்போ அதை திருப்பி போட்டு சுற்றி வெந்துடுற மாதிரி பொரிச்சிடுங்க. அடுப்பு நெருப்பை கம்மியாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. இல்லைனா வெளியே கலர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள சிக்கன் வெந்திருக்காது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு டூத்பிக் வச்சு ஓரமில் குத்தி எடுங்க. சிக்கன் மசாலா ஒட்டி வந்தால் உள்ள வேகலைன்னு அர்த்தம். அதை அகைன் திருப்பி திருப்பி போட்டு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அது வெந்திருக்கும். ஸோ அப்போ வெளியில் எடுங்க. இப்போ நான் எல்லா சிக்கன் பால்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனிஸ் தொட்டு டிப் பண்ணி சாப்பிட எடுத்து வச்சுட்டேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம செஞ்ச அவுட்டர் லேயரில் பிரெட் கிரம்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பிரெட் கிரம்ஸ் அவுட்டர் லேயருக்கு ரொம்ப கிறிஸ்பினஸ் கொடுத்துச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். அவுட்டர் லேயர், இன்னர் லேயர், சீஸ் ஸ்டஃப் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே எவ்வளோ அழகாக நான் போட்ட ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் தெரியுது பாருங்கள். வெச்ச சீஸ் மெல்ட் ஆயிருக்கு. சிக்கன் கோட் நல்லா கனமாக திக்காக இருக்குது. எனக்கு சீஸ் கம்மியாக இருக்கணும், சிக்கன் லேயர் அதிகமாக இருக்கணும்னு நினச்சி பால் பெருசாக எடுத்து பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னது தான், உங்களுக்கு சிக்கன் அதிகமாக இருக்கணுமா இல்லை சீஸ் அதிகமாக இருக்கணுமான்னு உங்கள் விருப்பம்க்கு ஸ்டஃப் பண்ணி பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனல் நேம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் தவறாமல் உடனே உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி வாட்சிங்.